வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து தாமே இன்னும் அதிகமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. நாங்களும் இந்த வேளைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியானது இப்படியாக இருக்கிறது, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு த ரோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி என்றால் எல்லா சாலைகளும் அது ரோமாபுரிக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று அதனுடைய பொருளானது இருக்கிறது. எந்த பாதையை நீங்கள் கண்டுபிடித்தாலும் அந்த ரோடானது ரோமாபுரிக்கு நேராக வழிநடத்தும் என்பதாக அதனுடைய பொருளானது இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்ததான சாம்ராஜ்யங்களிலே மிகப்பெரிதான ஒரு சாம்ராஜ்யமாக ரோம சாம்ராஜ்யம் காணப்பட்டது. அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னவென்றால், அதனுடைய சாலைகள் எல்லாம் ரோமாபுரிக்கு நேராக செல்லும். அந்த இதனுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தெருக்களினுடைய சாலைகளும் கூட எங்கு சென்றாலும் நீங்கள் ரோமாபுரிக்கு செல்லலாம். அப்படிப்பட்டதான ஒரு ரோட் வசதிகளை எல்லாம், சாலை வசதிகளை எல்லாம் அந்த சாம்ராஜ்யமானது செய்து வைத்தது. இதுபோல தான் மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அநேக நேரங்களில் சிந்திக்கிறார்கள், எல்லா பாதையில் சென்றாலும் அது ஒரு இடத்துல தானே செல்கிறது. அல்லது வேறு விதமாக சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், எந்த ஆறாக இருந்தாலும் என்ன, எல்லாம் ஒரே கடலில் தானே போய் சேருது, அதனால் எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன, எல்லா ஆறுகளும் ஒரே கடலில் தான் போய் சேருகிறது. எல்லா ஆற்றிலிருந்தும் நாம் தண்ணீரை எடுத்து நாம் குடிக்க முடியும். ஆனால் கடல் நீரிலிருந்து நாம் தண்ணீரை எடுத்து குடிக்க முடியுமா? இன்றைக்கு அறிவியல் ரீதியாக சில வளர்ச்சி நிமித்தமாக ஆர்ஓ என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்டதான தொழில்நுட்பத்தின் நிமித்தமாக அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் உப்புத்தன்மையும் எல்லாம் எடுத்து போட்டு அதை குடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அல்லாமல் நேரடியாக எல்லா ஆற்று தண்ணீரையும் நாம் குடிக்க முடியும். அதே போல் நேரடியாக எந்த ஒரு கடல் தண்ணீரையும் நாம் எடுத்து குடிக்க முடியுமா என்று கேட்டால் குடிக்க முடியாது. அப்படி என்றால் எல்லா ஆறுகளும் ஒரே கடலில் போய் சேர்ந்தாலும் கூட அது மக்களுக்கு பயன்பெறாது. நான் சொல்ல வரக்கூடிய கருத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கேட்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் விளங்கியிருக்கும். எல்லா ஆறுகளும் ஒரே இடத்துல சேர்ந்தாலும் கூட அந்த கடல் தண்ணீர் மக்களுக்கு அது பயன்படுவது கிடையாது. எனவே அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாதைகளை மனுஷனானவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். தினந்தோறும் நாம் வீட்டை விட்டு அடுத்து நாம் காலடி எடுத்து வைத்தாலே நாம் ஒரு தெருவில் தான் நாம் கால் வைக்கிறோம், அல்லது ஒரு சாலையிலே நாம் கால் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான நிலையிலே காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையை நோக்கி வழிநடத்துவதற்கு ஒரு சரியான பாதை நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய 105 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனமானது நம்முடைய பாதைகளுக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்கிறது. அப்படி என்றால் அந்த பாதை என்ன பாதையாக இருக்க முடியும்? அந்த பாதையை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? சில சமயங்களில் நாம் ஏதாவது ஒரு இடத்துல நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டிய அந்த ஒரு இலக்குக்கு நாம் வழிமாறி சென்று விடும், வேற எங்காவது நாம் சென்று விடும். உடனே என்ன செய்வோம்? யாராவது தெரிந்த நபர்கள் இருந்தாங்கன்னா, அருகாமையில் இருந்தாங்கன்னா சென்று விசாரிப்போம். அல்லது இன்றைக்கி நம்ம அநேக தொழில்நுட்பங்கள் காணப்படுகிறது நிமித்தமாக நம்முடைய கைபேசியில் இருக்கக்கூடியதான கூகுள் மேப்பை போட்டு நம்ம சரியான பாதையை நோக்கி நம்ம செல்ல முடியும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதைங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த பாதை குறித்து தான் இந்த வேளையிலும் கூட நாம் சுருக்கமாக நாம் சிந்திப்பதற்கு முற்படக்கூடியவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை தான் நாம் இந்த நேரத்திலே வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் உன்னிப்பாக கவனியுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார்.
இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகுதியிலே அவர் சொல்லும் பொழுது, நானே பாதை என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நானே வழி என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நானே வாசல் என்று அவர் சொன்னார். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் வாசலோ அல்லது ஒரு கதவு என்ற ஒரு பொருள்படக்கூடியதான ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர் வேறு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வழி என்று அவர் பயன்படுத்துகிறார். வழி என்றால் அது ஒரு பாதை, மனுஷன் கடந்து போவதற்காக நியமிக்கப்பட்டதான ஒரு பாதை. ரயில் தண்டவாளத்திலே நாம் காரை ஓட்ட முடியாது, 4 சக்கர வாகனங்களை ஓட்ட முடியாது. அதில் நாம் 2 சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்காக அது அமைக்கப்படுவது கிடையாது. அல்லது ரயில் தண்டவாளத்திலே நாம் ஒரு விமானத்தை ஓட்ட முடியாது. அப்படியாக ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு பாதைகளானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனுஷனுக்கும் தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதையிலே அவன் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த பாதையை மனுஷன் அவன் தொலைத்து போட்டவனாக, அந்த பாதையிலிருந்து மனுஷன் தடம் புரண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை தான் எண்ணினது போல அவன் ஓடக்கூடியவனாக இருந்தான். தான் எண்ணினவாறாக அவன் அந்த பாதையிலே செல்லக்கூடியவனாக காணப்பட்டான். அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் ஏற்பட்டதாக நாம் பார்க்க முடியும். வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் என்ற புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த நாட்களிலே ராஜாக்கள் இல்லாதது நிமித்தமாக அங்கிருந்த எல்லா ஜனங்களும் அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று வாசிக்கிறோம். அந்நாட்களில் ராஜா இல்லாத பொழுது அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அப்படி என்றால் அவனை சரியாக வழிநடத்துவதற்கு ஒருவர் இல்லாத பொழுது, அவனை சரியான பாதைக்கு ஒருவர் நடத்துவதற்கு இல்லாத பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் உள்ளதான குறைவுகளை சுட்டி காண்பித்து அது தவறு என்பதை சரி செய்வதற்கு ஒருவர் இல்லாத பொழுது அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அவனவன் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவன் செல்லுவான், எங்கு அவன் பயணிக்க வேண்டும் என்றாலும் பயணிப்பான். எதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில கைகொள்ள வேண்டும் என்றாலும் அவன் கைகொள்ளுவான், அல்லது எதை அவன் கைவிட வேண்டும் என்றாலும் அதை கைவிட்டு விடுவான். அவனுக்கு பிரயோஜனமானதையும் சில நேரங்களில் மனுஷன் கைவிட்டவனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்டதான நிலையிலே தான் மனுஷனுடைய வாழ்க்கை பாதையானது காணப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகிறார், நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். அந்த வழி என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்த வழி என்பதனுடைய பொருள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டதான ஒரு அர்த்தம் என்னது என்று பார்க்கும் பொழுது, மனுக்குலமானது தேவனுடைய பாதையிலிருந்து அது வழி விலகி போனது. ஆதி மனுஷன் ஆகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக, அவர்களுடைய சரீரத்திற்குள்ளாக, அவர்களுடைய ஆத்மத்திற்குள்ளாக இருந்ததான மனுஷர்களாகி நீங்களும் நானும் கூட நாம் பாவிகளாக மாறி போனோம். எனவே ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியதான ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்த பொழுது ஒட்டுமொத்த மனுகுலமும் பாவம் செய்ததாக தேவன் கணக்கெடுக்கிறார். அப்படி ஒட்டுமொத்த மனுகுலமும் பாவம் செய்த பொழுது அந்த ஒட்டுமொத்த மனுகுலமும் கூட என்ன ஆகிற்று என்றால் அது வழி தவறி போனதாக நாம் பார்க்க முடியும். அந்த ஒட்டுமொத்த மனுகுலமும் கூட சரியான பாதையை அவர்கள் தவறிவிட்டவர்களாக, அவர்கள் தேவனை கைவிட்டவர்களாக, தேவன் தந்ததான வழிமுறைகளை அவர்கள் கைவிட்டவர்களாக, தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகினவர்களாக, அவர்கள் தங்களுடைய கண் போன போக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எதற்கான வழி? அதை தான் நாம் பின்னாக நாம் வாசிக்கிறோம், என்னை அறிந்தவன் அவன் பிதாவையும் அறிந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நான் வழி என்றால் எதற்கு வழியாக இருக்கிறேன் என்றால் அந்த பிதாவை நோக்கி நாம் செல்வதற்கு, அல்லது ஒரு நித்தியமான ஜீவனை நோக்கி நாம் செல்வதற்கு, இந்த மரணத்திற்கு பின்னாக இருக்கக்கூடியதான வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கான ஒரு வழியாக நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நேரடியாக சொல்கிறார், நானே வழியாய் இருக்கிறேன், என்னை அறிந்தவன் அவன் பிதாவையும் அறிந்திருக்கிறான், என்னை கண்டவன் அவன் பிதாவையும் கண்டிருக்கிறான். அப்படி என்றால் இந்த வழியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாக கண்டுகொள்ளாமல் இருப்போமானால், இந்த வேளையிலே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான தேவனை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்களானால், உண்மையான சமாதானம் தரக்கூடியதான
உண்மையான சந்தோஷத்தை தரக்கூடியதான, உண்மையான பாவ மன்னிப்பை தரக்கூடியதான அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், அந்த கர்த்தரை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இந்த வேளையிலே நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் இருங்கள். அவர் வழியாக இருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கான வழியாக அவர் காணப்படுகிறார் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நானே வழி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த பாதையில் நாம் சென்றாலும் சரி, எதற்காக செல்லுவோம்? வெறுமனே சும்மா நம்ம போயிட்டு வருவோமா? நிச்சயம் கிடையாது. நாம் வீட்டிலிருந்து வண்டி எடுக்கிறோம் அப்படின்னதுனா செல்வதற்கு ஒரு இடம் இருக்கும். செல்வதற்கு ஒரு இடம் இருப்பது எப்படி முக்கியமோ அதே போல் அந்த இடத்திலே சில மனிதர்களும் இருப்பார்கள், சில உறவுகள் காணப்படும், சில ஐக்கியங்கள் காணப்படும். அப்படியாக அந்த உறவானது நீடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லும் பொழுது அந்த வழியாக இருக்கக்கூடியவர் நான் எதற்கு வழியாக இருக்கிறேன் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கான வழியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேவனிடத்தில் நீங்கள் ஐக்கியம் கொள்வதற்கான ஒரு வழியாக நான் காணப்படுகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மனுஷன் பாவம் செய்த பொழுது அவன் தேவனுக்கு சத்ருவானான் என்று வாசிக்கிறோம். நாம் முற்காலங்களே துரோகிகளாய் இருந்தோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்த பொழுது தேவன் நம்மேல் அவர் தம்முடைய அன்பை வைத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அந்த தேவனோடு, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததான அந்த உண்மையான தெய்வத்தோடு நாம் இன்னும் அதிகமாக ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் அவரை கண்டடைய வேண்டும் என்பதற்காக, அவரை நாம் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவரே வழியாக இந்த பூமியிலே வந்திருக்கிறார். அவரே இந்த பூமியிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியதான ஒரு தேவனாக அவர் இந்த பூமியிலே காணப்படுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இன்னும் அதிகமாக தேவனை கண்டடைவதற்கான ஒரு வழியாக இருக்கிறார். அந்த தேவன் எவ்வளவு பெரிதான ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனானவர் சர்வத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த தேவனானவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அந்த தேவனானவர் எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார், சர்வ வியாபகியாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு எந்த ஒரு அடக்குமுறைகளும் இல்லாமல், அல்லது எந்த விதத்திலும் இப்படிதான் கடவுள் இருப்பார் என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதான நிலையிலே தேவனானவர் காணப்படுகிறார். அந்த தேவனிடத்திலே நாம் செல்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக காணப்படுகிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடியதான எல்லா விதமான பாடுகளையும் அவர் அனுபவித்தார். எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் அனுபவித்தார். எல்லா விதமான பசியையும் அவர் அனுபவித்தார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார், நான் வழியாய் இருக்கிறேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கான ஒரு வழியாக எதற்கு காணப்படுகிறேன்? நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு. சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையிலே மரித்ததன் மூலமாக, சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வழியாக அவர் காணப்படக்கூடியவராக இருப்பார். எனவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி என்று அவர் சொல்கிறார். அந்த நானே வழி என்று சொன்னதான இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் உங்களுக்கும் இன்னும் அதிகமான கிருபைகளையும் பலனையும் தந்து அவர் வழி நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான சத்தியம் சத்தியமே நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் இந்த சிறிய செய்தியை உங்களது வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை உங்களுக்கு அளிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்டு உங்களது வாழ்க்கையில் பயன்பெற மறுபடியுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் பயணங்களை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காரிலும், பஸ்ஸிலும், பேருந்திலும், ட்ரெயினிலும் என்று பல விதத்தில் நாம் பயணம் செய்கிறோம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் எல்லா பயணங்களுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. பல சமயங்களில் டயர் பஞ்சர் ஆகி விடுகிறது, சிக்னலில் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் நம்மோடு கூட வந்த மற்ற பயணிகள் அவர்கள் சீக்கிரமாக போவதை பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு மனமானது வேதனை அடைகிறது. வாழ்க்கை பயணமும் கூட இப்படித்தான். பல சமயங்களில் நமது வாழ்க்கை பயணம் மிகவும் கடினமாய் நாம் உணர்கிறோம். கூட இருக்கிற மக்களுடைய பயணங்கள் எல்லாம் மிகவும் லகுவாக இருக்கிறது போல் நமக்கு தெரிகிறது. நாம் இப்பொழுது வாசிக்கிற ஒரு வேத பகுதியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவோடு கூட நாம் வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கை பயணங்களில் வரக்கூடிய தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் நம்மை மிகவும் பயத்தில் ஆழ்த்துகிறது. அதுபோன்ற சமயங்களில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த வாழ்க்கை பயணத்தை சரியான பாதையில் கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு புத்தகத்தில் அதிகாரம் 14:28 இப்படி வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இயேசுவுடைய 12 சீஷர்கள் நடு இரவில் ஒரு படகில் தனிமையாய் போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று பலமாய் அடிப்பதை நாம் வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஒரு நடுக்கடலில் இயேசு முன்பாக நிற்கிறார். பேதுருவானவர் படகை விட்டு கடல் மேல் நடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம் தான் இங்கு வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கின அந்த பயணத்தில் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் பல பிரச்சனைகளை அந்த எளிய பயணத்தில் மேற்கொள்கிறார். முதலாவது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு என்று வாசிக்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறது. இரண்டாவது, அவர் பயப்படுகிறார். மூன்றாவது, அது நடு இரவாகி விடுகிறது. நான்காவது, அமிழ்ந்து போகிறார். நடு கடலில் நடு இரவில் இயேசுவானவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் கடலில் மூழ்க போகிறார், வாழ்க்கை முடிய போகிறது என்ற பயத்தில் அவர் கத்தி கூச்சலிடுகிறார். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையும் கூட இவ்வாறாகத்தான் காணப்படுகிறது. பல சமயங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லாமல், எனக்கு யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த பந்தங்கள் ஒருவருமே இல்லை, அனாதையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நம்ம கதறுகிறோம், கூச்சல் போடுகிறோம். வாழ்க்கையை காற்று, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், தேவைகள், உடல் ஆரோக்கிய குறைவுகள், நோய்கள், நமது உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லை என்று இதுபோல புயல் போன்ற பிரச்சனைகள் பலமாய் நம்ம அடித்து தள்ளும் பொழுது நாம் ஏண்டா அந்த வாழ்க்கையை வாழறோம் என்கிற தக்க வண்ணம் வாழ்க்கை பயணமானது நம்மை கடுமையாக்குகிறது. அது மட்டுமல்ல, நாம் பயப்படுகிறோம். வாழ்க்கையை வாழ்வதற்கே போதுமான வளங்கள் நம்மிடத்தில் இல்லை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஞானமோ புத்தியோ என்னிடத்தில் இல்லை என்று நாம் கதறுகிறோம். நடு இரவாக நமது வாழ்க்கையில் எங்குமே இருள் சூழ்ந்திருப்பதைப் போல உணர்கிறோம். கடைசியாக பேதுருவை போல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நாம் மூழ்கி அமிழ்ந்து போகிற சூழல் வருகிறது. அதுபோன்ற சூழலில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். முதலாவது, பேதுரு என்ன செய்கிறார்? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அவர் ஆண்டவரே என்று இயேசுவை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவை நோக்கி இருக்கிறது. இயேசுவும் அவருக்கு அருகிலேயே இருக்கிறார். இயேசு கையை நீட்டி அவரை பிடிக்கும் தூரம்தான் இயேசுவும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே,
உங்களது வாழ்க்கை பயணமானது மிகவும் வேதனையோடும் துக்கத்தோடும் பிரச்சனைகளோடும் இருக்கும் பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகில் இயேசு இருக்கிறார். உங்களை படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவானவர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். ஆகவே உங்களது கண்களை, உங்களது கவனத்தை நீங்கள் இயேசுவை நோக்கி வையுங்கள். இங்கு பேதுருவானவர் இந்த சமயத்தில் அவர் தன்னை சுற்றி இருக்கிற இருளை பார்க்கவில்லை, பலமாய் இருக்கிற காற்றை பார்க்கவில்லை, அமிழ்ந்து போவதை குறித்து சிந்திக்கவில்லை. அவருடைய கண்கள் எல்லாம் என்னை காப்பாற்றி விட மாட்டாரா என்று இயேசுவை நோக்கி இருந்தது. உங்களுக்கும் கூட அதே அன்பின் ஆலோசனை தான் சொல்லுகிறோம். உங்களுக்கு அருகில் இருக்கிறார் அந்த இயேசு. வாழ்க்கை பயணமானது பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் துக்கங்களோடும் தனிமையாய் விடப்பட்டதை போல தோன்றும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் கவனங்களை எல்லாம் அவர் மேல் வையுங்கள். காற்றை பார்க்காதிருங்கள், உங்கள் பிரச்சனையை பார்க்காதிருங்கள். இது முதலாவது. இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே என்று அழைத்து என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். தன்னை காப்பாற்றும்படியாக அவர் முழுவதுமாக இயேசுவையே சார்ந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். ஆம், உண்மையாகவே உங்களை ரட்சிப்பதற்கு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை பயணத்தையும் தாண்டி நாம் தேவனோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு, இந்த பயணத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய உறவை நாம் செய்யக்கூடிய பாவங்கள் முறித்து போடுகிறது. நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாம் செய்யக்கூடிய பல பாவங்கள் முதலாவது தேவனுக்கு நமக்கும் இடையே உறவை முறிக்கிறது. அதன் நிமித்தம் அவரிடமிருந்து வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எதிர்காலத்துக்கு குறித்தான ஒரு வழிகாட்டுதல், இவை எல்லாமே நமக்கு அடைபட்டு போகிறது. அதுபோன்ற சமயங்களில் நீங்கள் பேதுருவை போல ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கினார் வாசிக்கிறோம். உடனே நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவானவர் வானத்தையும் பூமியையும் படைத்த உங்களையும் படைத்த உண்மையான தேவன் என்று அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த கணமே அவர் உங்களை மீட்பதற்காக தனது கரத்தை நீட்டும் தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னை மீட்பதற்காகத்தான் அவர் வானத்திலிருந்து கீழே மனிதனாக இறங்கி வந்தார். உங்களது பாவங்களுக்காக உங்கள் மேல் வரக்கூடிய, எனது பாவத்திற்காக என் மேல் வரக்கூடிய பாவத்தின் தண்டனையாகி நரகத்தை, தேவனது கோபத்தை அவர் சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக உயிரையே தந்து 3ஆம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து இப்போதும் உங்களைப் போல என்னைப் போல இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில் வாழ்க்கை பயணத்தில் பாவங்களோடும் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிற நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை யார் நம்பி விசுவாசித்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களது கரங்களை பிடித்து வாழ்க்கை பிரச்சனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் அவர் நம்மை கரம் பிடித்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அவர் பேதுருவை அழைக்கும் பொழுது அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றுதான் அழைக்கிறார். அவர் இந்த இயேசுவை, உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நீங்கள் முழுமனதோடு விசுவாசியுங்கள். சந்தேகப்படாமல், ஐயோ இந்த இயேசுவிடம் எனது வாழ்க்கையை கொடுத்தால் அவர் என்ன செய்வார் என்று சந்தேகப்படாதிருங்கள். நமக்கு முன்பாக வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் இந்த இயேசுவிடம் தங்களது விசுவாசத்தை வைத்து இந்த வாழ்க்கையையும் கூட அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு பின்பாக இயேசுவோடு கூட அருமையான நித்தியத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவானவர் யாரையும் புறக்கணிப்பது கிடையாது. வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களோடு போராடுகிற மக்களை அவர் உயிரை கொடுத்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். அவர் உடனே அவரை கூப்பிடும் பொழுது, பேதுருவை போல ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது அவர் தம்மை கரம் பிடித்து நம்மை நரகத்திலிருந்து மீட்கும் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இன்றைய தேவை இயேசுவால் ரட்சிக்கப்படுவதுதான், இயேசுவால் மீட்கப்படுவதுதான், இயேசுவால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். நாம் இருள் சூழ்ந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இருளாயிருக்கிறது. கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் துக்கங்களோடும் நாம் போராடுகிற மக்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே.
ஆம், நாம் போராடுகிறோம் பேதுருவை போல. இதற்கும் பேதுருவானவர் நல்ல ஒரு மீனவனாக இருக்கிறார். அந்த கடலில் எத்தனையோ முறை நீந்தி தப்பித்திருப்பார். ஆனால் காற்று பலமாய் இருக்கும் பொழுது அவருக்கு பயம் வந்து விடுகிறது. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். நன்கு படித்திருக்கலாம், நல்ல அறிவாளியாக இருக்கலாம், நல்ல பணம் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனாலும் கூட வாழ்க்கை பிரச்சனைகள் பலமாய் உங்களை தாக்கும் பொழுது நமக்கு பயம் வந்து விடுகிறது. இந்த வாழ்க்கையை வாழ தெரியவில்லை என்று கதறுகிறோம். நாம் நமது கவலைகளிலும் துக்கங்களிலும் நாம் அப்படியே அமிழ்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்காக எனக்காக உயிரையே தந்து ஒரு மனதுருக்கம் உள்ள தேவனாக அவர் ஜீவிக்கும் பொழுது யாரும் நமது வாழ்க்கை கவலைகளால், கஷ்டங்களால், வேதனைகளால், துக்கங்களால் அமிழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இப்பொழுது எங்கு இருக்கிறீர்களோ, உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கும் இடத்தில் அதே நிலைமையில் இருந்து, ஆண்டவரே, இயேசுவே, என்னை ரட்சியும், எனது பாவங்களை மன்னியும், வாழ்க்கை சுமைகளை தூக்கி சுமக்க முடியவில்லை, என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று இயேசுவை முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, சந்தேகப்படாமல் கூப்பிடும் பொழுது, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தூக்கி உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தேவனாக இருக்கிறார். இங்கிலாந்தில் ஜான் பனியன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவர் இயேசுடைய அன்பை பல விதங்களில் மக்களுக்கு அறிவித்து வந்த ஒரு ஏழ்மையான ஒரு தேவ மனிதன். மனைவியும் சில பிள்ளைகளும் கூட அவருக்கு இருந்தார்கள். ஆனால் அவர் இதுபோல இயேசுவை பற்றி அறிவிப்பது அந்த ராஜாவுக்கு பிடிக்காத நிமித்தம் அவரை பிடித்து 12 வருடங்கள் சிறையில் அடைத்தார். இருள் சூழ்ந்த சிறை. வெளியே கடுமையான ஏழ்மையால் மனைவியும் பிள்ளைகளும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டார்கள். வாழ்க்கையில் மிகவும் துக்கம் வேதனையோடு கூட நேரங்களை செலவழித்தார். ஆனால் அவர் இயேசுவை அவிசுவாசப்படவில்லை. இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது தேவன் அவரோடு கூட இருந்து அந்த 12 வருடங்களும் அவரை நேசித்தார். மனைவியும் பிள்ளைகளையும் கூட அவர் போஷித்தார். அது மட்டுமல்ல, அதுபோன்ற இருள் சூழ்ந்த சூழலில் வாழும் பொழுதுதான் இயேசுவானவர் அவருக்கு பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு ஞானத்தையும் புத்தியும் தந்தார். வேதத்திற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் விற்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இன்றும் திகழ்கிறது. லட்சக்கணக்கான மக்களை அது நரகத்திலிருந்து மீட்ட புத்தகமாகவும், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் பயணிப்பதற்கு அது உதவியாக கூட இருந்தது. ஆம், உங்களது வாழ்க்கையும் கூட ஜான் பனியனை போல இருள் சூழ்ந்து இருக்கிறதா? பேதுருவை போல காற்று பலமாய் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு அருகிலேயே உங்களுக்காக உயிரை தந்த ஒரு தேவன் உயிரோடு ஜீவிக்கிறார். இப்போதும் அவரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுங்கள். நான் பாவியாக இருக்கிறேன், பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். உங்களது பாவங்களுக்காக இயேசுவானவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் முழு இருதயத்தோடு. நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கை பயணத்தில் அவர் கூட வருவார். அது நடு இரவோ, காற்று பலமாக இருக்கிறதோ, அல்லது பயந்து நடுங்குகிறீர்களோ, எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து இந்த பயணத்தை செவ்வாய் முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வாழ்க்கை பயணத்தை முடிக்கும் பொழுது நித்தியத்தில் முடிவில்லாத வாழ்க்கையில் அவரோடு கூட என்றென்றைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள, சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள வாழ்க்கை பயணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.